ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம கையில் ஒரு விவோ y73 மாடல் ஃபோன் இருக்குது. இது வந்து எஃப்ஆர்பி அன்லாக்காக வந்தது. ஸோ எஃப்ஆர்பி அன்லாக் வந்து நம்ம அன்லாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் செட் வந்து டெட் ஆயிடுச்சு. அதாவது என்டிகே போர்ட்லேருந்து வெளியில் வந்து விகாம் போர்ட் கன்வெர்ட் ஆகலை. அப்படியே டெட் கண்டிஷனில் தான் இருக்குது. செட் ஆன் ஆகலை. ஸோ இதை நம்ம எஸ்பி ஃப்ளாஷ் டூல் மூலமாக ஃப்ளாஷ் பண்ணி செட் ரெடி பண்ண முடியும். ஸோ ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எஸ்பி ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்கேட்டர் ஃபைலை லோட் பண்ணி வச்சுக்கணும். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்டிகே ஆர்க் பைபாஸ் டூல்னு ஒரு டூல் இருக்குது, ஃப்ரீ டூல் தான். அது மூலமாக ஆர்க் பைபாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு செட்டு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதை அப்புறம் பார்க்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஒரு சின்ன ஃபைல் மட்டும் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபைல் என்ன அப்படின்னா, RPMB அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அதை வந்து நம்ம ரைட் பண்ணணும். ரைட் பண்ணால் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு எரர் வந்து போகும். அது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செட் வந்து டெஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிடும். ஸோ அந்த எரரை கிளியர் பண்ணணும்னா இந்த RPMBங்கிற ஃபைலை வந்து மறுபடியும் நம்ம தனியாக அன்லாக் டூல் மூலமாக இல்லை வேறு டூல் மூலமாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரைட் பண்ணிட்டிங்கன்னா அந்த எரரும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.